வணக்கம். சின்ன ஒரு கருத்தாளர். போன 13ஆம் தேதி லண்டன் மாநகர் மத்திய லண்டனில் நடந்த புரோட்டஸ்ட் ஆர்ப்பாட்டத்தை பற்றி உலகம் முழுக்க உள்ள எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னென்னு சொன்னால், பிரித்தானியர்கள், பிரிட்டிஷ், அதாவது இங்கத்து வெள்ளையின மக்கள் இனி இந்த நாட்டுக்கு இமிக்ரேஷன், அதாவது இமிக்ரன் நீ வேண்டாம், அதை எடுக்கக்கூடாது, எங்களோட நாடு எங்களுக்கு திருப்பி வேணும்னு சொல்லி ஒரு காலத்தில் ஆசிய நாடுகளில் பிரித்தானியர்கள் குடியேறி ஆட்சி செய்த நாடுகளில் வெள்ளையனையை வெளியேறுன்ற மாதிரி எங்களைய வெளியேறுன்ற மாதிரியான ஒரு கோஷம் நடந்திருக்கு. லட்சக்கணக்கில் பிரித்தானியர்கள் கூடி இனி இங்கே அகதிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்றதில் ரொம்ப ஃப்ராங்காக சொல்லியிருந்துக்கணும். நான் சின்னதாக ஒரு சம்பவத்தை சொல்லி போட்டு மிகுதிக்கு வாரேன். என்ன சொன்னால், நாங்கள் 25 வருஷத்துக்கு மேலே இந்த நாட்டுக்கு வரைக்கல ஒவ்வொரு இடங்களில் வேலை செய்கிறாங்க. அப்போ எங்களுக்கு மேலே உள்ள மேலாளர்கள், மேனேஜர்ஸ் பிரிட்டிஷ் வெள்ளையினாக்களை இருப்பினம். எல்லா இடம் இல்லை, எங்களுக்கு ஒரு வெள்ளையின மேலாளர் இருந்தவர். அப்போ ஒரு பிரேக் டைமில் எங்களோட காய்ச்சி கொண்டிருப்பேன். வேலை செய்கிற அடிமட்டத்தில் வேலை செய்கிற ஆக்கள் நாங்கள் யாருன்னு சொன்னால், ஸ்ரீலங்கன், இந்தியன், பாகிஸ்தான், சோமாலி, இப்படி இந்த நாட்டுக்கு அகதித்தஞ்சன் கோரி வாராக்கள் தான் அந்த இடத்துல வேலை செய்யும். என்ன சொன்னால், அந்த இடத்துல பிரிட்டன், அதாவது பிரிட்டிஷ் வெள்ளையினாக்கள் வேலை செய்ய மாட்டோம். 3ஆம் தர வேலையாக தான் நாங்கள் அந்த நேரங்கள் எங்களுக்கு அப்போ விளங்கியில். அப்போ அங்கே தான் இப்போ வேலை செய்யணுருந்தாங்க. அப்போ அந்த மேலாளர், மேனேஜர், பிரிட்டிஷ் வெள்ளையினர் காய்ச்சி ஒன்று பேசிக்கொண்டு கேட்க, தங்களுக்கு இன்னும் ஒரு 200 பேருக்கிட்ட வேலைக்கு ஆக்கள் வேணும், அடுத்த யூனிட் புறவிட போகுது, அப்படி இப்படின்னு சொல்லியாக்க நாங்கள் சொல்கிறது ஆக்கள் அவ்வளோக்கு எடுக்கலுமோ, அப்போ ஏஜென்சிக்கால் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நாங்கள் எங்களுக்குள்ள காய்ச்சி ஒன்று கேட்க, சும்மா ஜோக்கா சொல்லுவோம், நல்ல வேலை நாங்கள் இந்த நாட்டுக்கு வந்தபடியாக உங்களுக்கு இவ்வளோ வேலையாக்குறதுக்கு உங்களோட வேலை எல்லாத்தையும் நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி நாங்கள் பெருமையாக சொல்லுவோம். அப்போ எங்களை கேட்டுட்டு சிரிச்சிட்டு சொல்லுவான், நீங்களும் இங்கே வந்தாண்டு கேட்பான், என்ன வந்தோம் நாங்கள் தானே வந்தாங்க இந்த நாட்டுக்கு, இவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை நாடு தாண்டி இவ்வளோ மேலே தாண்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்தேன்னு சொல்ல அவன் சிரிச்சிட்டு சொல்லுவான், நீங்கள் வரையில நாங்கள் உங்களை இம்போர்ட் பண்ணேன்னு சொல்லுவான், அதாவது உங்களை நாங்கள் இறக்குமதி பண்ணேன்னு சொல்லுவான். எங்களுக்கு அது விளங்குற இல்லை, அவன் ஒன்று இறக்குமதி இறக்குமதி எங்களை பண்ணிட்டு உனக்கு இறக்குமதி உனக்கு காசு கட்டணும், இல்லாட்டி உனக்கு எங்களை கூப்பிட்டவன். நாங்கள் அங்கே ஏஜென்ட்டுக்கு காசை கட்டி அவனோட கையில் காலில் விழுந்து ஒவ்வொரு நாட்டிலையும் போர்டரில் போய் நின்று அடிய வேண்டி வெடிய வேண்டி சேர்ந்தான். என்ன இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்ல அவன் சிம்பிளாக சொன்னான். திரும்ப சொன்னான், நாங்கள் உங்கள் இம்போர்ட் பண்ணோன்னு சொன்னான். அப்போ அந்த உள்ளத்தம் என்னென்னு சொன்னால், அவன் முடிவெடுப்பான். அதாவது பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் அதாவது அந்த என்ன சொல்ற பழமிக்க நாடுகள் முடிவெடுப்பாங்க, எந்த நாட்டில் குழப்பத்தை உண்டாக்கணும், எந்த நாட்டிலேருந்து ஆக்களை வெளியில் எடுக்கணும், எது வரைக்கும் எடுக்கணும்ன்றது அவங்களாம் முடிவெடுப்பாங்க. நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் அடித்து பிடிச்சி வந்தோன்னு சொல்லி. இப்போ அவங்க முடிவெடுத்துட்டாங்க, இனி தேவையில்லைன்னு சொன்னால் என்ன செய்வாங்க, இதையும் அவங்களாம் டிசைன் பண்ணுறாங்க. எப்படி இந்த சென்ட்ரல் லண்டனில் நான் சொன்ன ஆர்ப்பாட்டம் பண்ணேன்னு சொல்லி அதையும் அவங்களாம் டிசைன் பண்ணுறாங்க. இனி ஆக்கள் வேண்டாம், ஏன்னா அவன் கிட்டத்தட்ட எங்கே குழப்பத்தை விளைவிச்சு எங்கே ஆக்களை மூவ் பண்ணுறது, எங்கே என்ன தேவைகளை பூர்த்தி செய்யணுமன்றது அவங்க லாங் டேர்மாக அவங்க திங்க் பண்ணுவாங்க. அதுக்குரிய அரசியல் நகர்வு எங்களுக்கு கடைசி வரைக்கும் விளங்க அவங்க நாங்கள் நினைக்கிறது சில நேரங்களில் வெள்ளைக்காரங்கள் மண்டே டு ஃப்ரைடே வேலை செய்து சாட்டர்டே சண்டே எல்லாம் பப்பில் குடிச்சு பொறிச்சு ஆட்டை போடுவாங்க. அவங்களுக்கு சேவனை தெரியாது, நாங்கள் ஹார்ட் ஒர்க் செய்தோம்னு சொன்னோம். அவங்கள அப்படி இல்லை, வெளிப்பார்வைக்கு அப்படியே நாக்களை வச்சுக்கொள்வாங்க. ஆனால் ஒரு நாட்டில் இருந்து கோடிக்கணக்கான எண்ணிக்கையில் பெருமதியான ஒரு பொருட்களை கொண்டு வரணும், தங்கள நாட்டுக்கு கொண்டு சேர்க்கணும், இல்லைன்னா தங்கள நாடை வெல்த்தியாக வைக்கணும்னு சொன்னால் இன்னொரு நாட்டில் ஆக்களை கொள்றதை பற்றியும் திங்க் பண்ணவே மாட்டான். 1,00,000 பேரை கொள்ளணும் பண்ணாலும் அவன் கொள்ளுவான். அது எப்படின்னு சொன்னால், அரசியல் நகர்வு, நாட்டுக்கு நாடு குழப்பம், நாட்டு மக்களுக்குள்ள குழப்பங்களை உருவாக்குறதுல பிரிட்டிஷ்காரங்கள் வேறு லெவல். ஸோ இப்போ அவன் முடிவெடுத்து போட்டான், இந்த நாட்டுக்கு இனி அகதிகள் வேண்டாமன்ட்டு, அதாவது வேலையாட்கள் வேண்டாம் அப்படின்ட்டு. அவங்க போய் என்ன செய்யறான்னு சொன்னால், இதுக்கு பின்னாலே இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பின்னாலே அரசாங்கம் தான் இருக்குது. அகதிகளை பராமரிக்கிற ஒவ்வொரு ஹோட்டல்ஸ், இப்போ கேம்ப்ல ஹோட்டல்ஸ் தான் வச்சு அந்த ஹோட்டல்ஸுக்கு முன்னால் வெள்ளையின மக்கள் போய் ப்ரொடெஸ்ட் பண்ணினோம், வேண்டாம்னு. ஆனால் என்ன நடக்குன்னு சொன்னால், அந்த ப்ரொடெஸ்ட் செய்யறதுக்கு முதல் நாள் அந்த ஏரியா ஃபுல்லாக பிரிட்டிஷ் கொடிய எல்லா மின் கம்பங்கள்லையும் கட்டுறது, அப்புறம் அன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்கிற போய் பார்த்தா எல்லாரும் அரசாங்க உதவி பெற ஆக்களும் கொஞ்சம் என்ன சொல்ற வேலைக்கு போகாத ஆக்களாக தான் இருக்கணும். இதை அந்த மக்கள் செய்யறதுக்கு தேவையில்லை. இதுக்கு பின்னாலே அரசாங்கம் தான் செய்யுது. இப்போ அவங்க ஒரு புதுசாக ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க, உலகத்துக்கு காட்டணும்
பிரித்தானிய மக்கள் வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே வாரவே விரும்பவில்லை. அதுக்குரிய சட்ட திட்டங்களை இருக்கணும் என்று சொல்லி போட்டு தங்களோட மக்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால நாங்கள் இனி இதைத்தான் செய்ய போகிறோம்னு சொல்லி இப்போ இந்த கிழமையில் இருந்து இந்த வாரத்தில் இருந்து வந்த அகதிகள் குறிப்பாக வந்து கடல் வழியாக பிரான்ஸ்லேருந்து கடல் வழியாக பிரிட்டனுக்கு வந்த பெரும்பான்மையான ஆக்களை எல்லாத்தையும் கொலை பண்ணுறாங்க, அனுப்ப போகிறாங்க திருப்ப. ஃப்ரான்ஸும் அதுக்குரிய அங்கீகாரம் கொடுத்துட்டு ஒரு நேரத்தில் ஃப்ரான்ஸ் கண்ணை முடிக்கொண்டு வந்த போராக்கெல்லாம் போய் போட்டில் வரை போய் சேருங்க. இப்போ என்னென்னு சொன்னால் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தன்ற ஆக்களை திருப்பி அனுப்ப போகிறாங்க. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், அவங்க நினைச்சா எங்களுக்கு நாங்கள் நினைக்கிறது எங்களை விட அவங்க யோசிக்கிறே இல்லைன்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் அசந்திருக்காங்க. இல்லை, அவங்க எல்லாத்தையும் யோசிச்சு பண்ணுறாங்க. எங்கே நிப்பாட்டணும் எங்கே அடிக்கணும்ன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ 2 மெசேஜ் தான். அவன் வந்து எதையும் எப்போ வேணுமென்றாலும் செய்ய நினைச்சா அவன் செய்கிறான். 2வது மெசேஜ் என்ன சொன்னால், இது எம்மவர்களுக்கான மெசேஜ். பிரான்ஸ்லேருந்து இந்த பக்கம் இனி கடல் ரீதியாக வாரார்கள், கவனமாக இருங்கோ. உங்களோட விருப்பம் என்ன சொன்னால், இங்கே வந்து நீங்கள் கேஸ் கொடுக்கவே இயலாது, கொடுத்தா அது எடுக்க போகிறதில்ல. இனி திருப்பி அனுப்புகிற ஒப்பந்தத்துக்குள்ளேயும் ஃப்ரான்ஸோட போய் கையெழுத்திட்டாச்சு. அதாவது என்னென்னு சொன்னால் நெகோசியேட் பண்ணியாச்சு. ஸோ அது இப்போ வந்து ஃப்ளைட்டால் திரும்ப அனுப்புகிறாங்க ஃப்ரான்ஸுக்கு. ஒரு காலத்தில் ஜெர்மனியில் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்து போட்டு லண்டனுக்கு வந்தாக்களை ஜெர்மனிக்கு அனுப்பின மாதிரி இப்போ திரும்ப ஃப்ரான்ஸுக்குலேருந்து வாராக்களை அங்கே அனுப்புகிறாங்க. ஸோ இது காலப்போக்கில் ஆக்களை பிடிச்சி அனுப்பிக்க விமான சேவையில் கடல் வழியாகவே கப்பல் ஆலயம் கொண்டு போய் இறக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஸோ நாங்கள் எங்களை விட அவங்களுக்கு இறக்க யோசிக்கிறாங்க. அவங்க அந்த அளவுக்கு செயற்படக்கூடிய ஆக்கள் தான் பிரிட்டிஷ். நாங்கள் அவ்வளோ ஈஸியாக கடந்து நாங்கள் கட்டிக்காரன்னு நினைக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த பழைய சம்பவத்தை சொன்னான். ஸோ 2 மெசேஜ் தான். ஸோ இது எப்படியான பார்வையில் ஒன்றா நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. பட் கேர்ஃபுல். நீங்கள் வந்து சிக்கலை மாட்டாதீங்கோ. பட்டு மோசமான சூழ்நிலை. இதை விட ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்குது. அது எங்கட இன மக்கள் இல்லை, எங்களோட இனத்தை சேர்ந்தவர் இல்லை. ஒரு சீக்கண்டா அவங்கள பஞ்சாப் சிங் ஆக்கள் கம்யூனிட்டியை சேர்ந்த அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு 19-20 வயசு இளம் பெண். அவள் இங்கே தான் பிறந்து வளர்ந்தவ. அந்த பெண்ணை இங்கே உள்ள வெள்ளையின, அதாவது இந்த இமிக்ரேஷன் இங்கே வேண்டாம், வேறு நாட்டுக்காரங்க இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி ஏதோ ஹாஷாக அவங்கள பிஹேவ் பண்ணி கூட அந்த பெண்ணை வந்து ரேப் பண்ணியிருக்காங்க, கற்பழிச்சிருக்கிறாங்க. அடிச்சுட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க, இந்த நாட்டுக்கே போய் நீங்கள் இருக்கக்கூடாண்டா. எந்த அளவுக்கு இந்த மக்கள் திசை திருப்பப்பட்டிருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. ஸோ இது ஒரு சின்னதாக ஒரு கருத்தாடல். இதை இட்டு எங்கடையாக்கள் எப்படி இருக்கணும், இங்கே வேற ஒன்று பண்ணுற ஃப்ளைட்டால் வந்து இறங்கி அசைலம் கேட்டால் சான்சஸ் இருக்குது, அதுக்கு வழி இருக்குது. கடல் வழி ரீதியாக வந்துடாதீங்கோ. நன்றி, வணக்கம்.